ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள அச்சங்குளம் கூட்டுறவு நூற்பாலை முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நூற்பாலையில் 3 ஷிப்டுகள் என்ற அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நிதிநிலையை காரணம் காட்டி விடிய அரசு 3 ஷிப்டுகளை 2 ஷிப்டுகளாக மாற்ற முயற்சித்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கூட்டுறவு நூற்பாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 ஷிஃப்ட் இருக்குது. அவங்களுடைய 2 ஷிஃப்ட்டிற்கு நாங்கள் வருவதற்கு அருகாமையில் பூரா கிராமத்தில் இருந்ததால் பஸ் போக்குவரத்து சரியாக இல்லாத காரணத்தால் அந்த ஷிஃப்ட்டுகள் நாங்கள் இயங்குறதுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளத காரணத்தால் நாங்கள் பலமுறை நிர்வாகத்தில் எடுத்து கூறியும் அவர் தனிச்சையாக பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் காரணமாக இந்த நாங்கள் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வழித்தடத்தை காணவில்லை என ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் காலனியில் 29 அடி அகலம் கொண்ட சாலையை சிலர் ஆக்கிரமித்துள்ளதால் தற்போது 8 அடி அகலத்தில் மட்டுமே சாலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை 12 அடி அகலத்தில் அமைக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர். நாங்கள் 2 வருஷமாக போராட்டம் பண்ணி இந்த மாதிரி மனு எல்லாத்துக்கிட்டுமே கலெக்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் எல்லாம் கொடுத்து இது வரைக்கும் ரோடுக்கு எந்த தகவலும் யாருமே சொல்லவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு 2 அடியும் 3 அடியும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ரோடு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் பொதுமக்கள் எல்லாருமே கேட்டோம், மனு கொடுத்தும் யாரும் எந்த பதிலும் இது வரைக்கும் தெரிவிக்கல. எங்கள் பஞ்சாயத்து தலைவரோ இல்லை பிடிஓவோ யாருமே இது வரைக்கும் நேரில் பார்வையிடவே இல்லை. கேட்டால் உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கோங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம், இருக்கிறதான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை என துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறுமங்கலம் ஊராட்சி எம்ஜிஆர் நகர் பகுதியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் செல்வதற்கு வழியில்லாததால் அதே இடத்தில் மாதக்கணக்கில் தேங்கி நின்றுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காததால் நல்லூர் ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலரான சக்கரவர்த்தியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி 11வது வார்டில் குடிநீர் கிடைக்காமல் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். 11வது வார்டு குடியிருப்பு பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் சரியாக வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகத்திடமும் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை எனில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியரசு தினத்தன்று உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட சேரம்பாடி எலியாஸ் கடை பகுதியில் இயங்கி வரும் அரசு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களது பகுதியில் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என ஊராட்சியிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குடியரசு தினத்தன்று உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நடப்பாதை இல்லை, திருவிளக்கு இல்லை, குடிநீர் இல்லை. இதை கண்டித்து சேரங்குளம் பஞ்சாயத்தை கண்டித்து வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி ஒரு நாள் அடையாள உணர்வும் தொடர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் கருப்பொடியிட்டு ஆர்ப்பாட்டம் செய்வதாக முடிவு செய்துள்ளோம். கோவை அருகே ரயில்வே பாலத்தில் ஏற்படும் மண் அரிப்பால் பாலம் உடைந்து விடும் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் தரைப்பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுப்பாளையத்தில் உள்ள பாலத்தில் தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் செல்கின்றன. இந்நிலையில் ரயில் செல்லும் போது பாலத்தில் ஏற்படும் அதிர்வுகளால் மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் விழுந்துள்ளது. இதன் காரணமாக அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் விபத்துகளில் சிக்கும் அபாயம் உள்ளதால் ரயில்வே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கீழே உங்களுக்கு மண்ணரிப்பு ஜாஸ்தியாகிறப்போ, அதாவது அந்த ட்ரெயின் போகிறப்ப அந்த பாலம் ஏதாவது இடிஞ்சு விழுந்துருவாங்கிற ஒரு பயமாகவும் கூட எங்களுக்கு இருக்குது. ரயில்வே துறையினுடைய அதிகாரிகளும் நம்ம மாவட்ட கலெக்டர் அவர்களும் ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு தரைப்பாலம் ஒன்று ஊர் பொதுமக்களுக்கு சார்பாக போட்டு கொடுக்கும்படி எங்களுடைய எல்லாத்தோட சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடலூரில் என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத மத்திய அரசு மற்றும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து நெய்வேலியில் உள்ள மத்திய அரசின் ஊழல் தடுப்பு அலுவலகம் முன்பு என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் அறப்போர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக விளம்பர மாடல் அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு செவிசாய்க்காத விடிய அரசை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். மறியல் போராட்டம் செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். காவல்துறை அனுமதிக்கவில்லை. எனவே இந்த இடத்திலேயே புறப்பட்ட இடத்திலேயே துவங்கிய இடத்திலேயே எங்களை கைது செய்திருக்கிறது. நல்ல ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்ட தடை வந்தாலும் எப்படிப்பட்ட முட்டுக்கட்டை போட்டாலும் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு என்எல்சி நிர்வாகம் ஏற்காத வரையில் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பூரில் மாணிக்கபுரம் ஊராட்சியை பல்லடம் நகராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மாணிக்காபுரம் சிஎம் நகரில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட சாக்கடை கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேற நகராட்சி நிர்வாகம் இணைப்பு வழங்காததை கண்டித்து அப்பகுதி வாசிகள் சில தினங்களுக்கு முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி வாசிகள் பல்லடம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆணையாளரிடம் மனு அளித்தனர். எனவே தொடர்கதியாக ஊராட்சி நகராட்சி பிரச்சனையை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். அவர் சொல்கிற முடிவு என்ன கேட்டிங்கன்னா தண்ணி வர எடுக்கிற வாய்ப்பு இல்லை, நீங்கள் தான் உங்கள் ஏரியா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிது, தண்ணி காய்ச்சல் வருது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, ரோட்டை தண்ணி வளைஞ்சு ரோட்டை வந்துடுது, போக்குவரத்து கிடைச்ச இடையில இருக்குது, மண்பாதைங்காட்டி கஷ்டம் ஆகி போயிருக்குங்க. குழந்தைங்க போயிட்டு வந்துருக்காங்க, ஸ்கூல் பஸ் 2-3 பஸ் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஏகப்பட்ட பற்றி சந்திக்க வேண்டியது இருக்குது. 2 பான் பேபிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துருக்குது, டெங்குவா என்ன எங்களுக்கு புரிய மாட்டேங்குது.